உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில சுக்கிரன் பகவான், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில செவ்வாய் புதன் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சூரியன் சனி பகவான், இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு கோச்சார நிலவரங்களாக இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்களோடு அந்த கிரகங்களின் பயிற்சிகள், மாத கிரகங்களான அந்த கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாயாகப்பட்டவர் 45 நாட்களுக்கு பிறகு அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி வருகின்ற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. இந்த 3ஆம் தேதி அவர் அந்த ராகுவிலிருந்து விடுபட்டு அந்த சனி பகவானோடு சேர்க்கை பெறுகிறார். அடுத்து 11ஆம் தேதி புதன் பகவான், அதாவது 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன் பகவானும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். மீண்டும் இந்த மாதத்திலேயே 30ஆம் தேதி இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான். 14ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த 14ஆம் தேதி தான் அந்த வருட பிறப்பு, தமிழ் புத்தாண்டாகப்பட்டது, பராபவ வருடம் அப்படின்றது ஆரம்பிக்கிறது. இந்த மேஷ ராசியில அந்த சூரியன் உச்சமாக கூடிய காலகட்டத்துல எல்லா ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களை பத்தியும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இதே மாதத்துல 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் அந்த மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான 2ஆம் இடத்திற்கு, அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் பயிற்சிகள்னால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய கடன்களினுடைய ஆபத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை, அதாவது உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிகப்படியான பிரச்சனைகளை சந்தித்த இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிலிருந்து கொஞ்சம் நிவாரணம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்க போது, உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ஆபரணம் அப்படின்னு சார்ந்த அந்த தங்கம் சார்ந்த சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவு தங்கம் வச்சிருக்கிறீங்களோ அதை டைரி போட்டு எழுதுறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது உங்களுக்கு துளைந்து போகிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது, உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த சுக்கிரனாகப்பட்டவர் வரக்கூடிய 20ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வரன்களும் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த ராகுவோட சேர்ந்து அந்த செவ்வாயும் புதனும் சஞ்சாரம் செய்ததுனால இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகளும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயார் வழியில இருக்கக்கூடிய சில தொந்தரவுகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான ஒரு நேரம். சில ப்ராப்பர்ட்டி போன்ற வழக்குகள்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அந்த செவ்வாய் ராகு அப்படின்ற ஒரு சேர்க்கை பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி போன்ற வழக்குகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து அந்த பூர்வீக சொத்துக்கள் சில அங்காளி பங்காளி சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு டைமாலாம் இருந்திருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து நிவாரணம் அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது, 6ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான சில தொந்தரவுகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், நரம்புகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. யாராவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறீங்க,
அதிகப்படியான பேர் வெளிநாட்டுல அந்த ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உங்களுடைய வேலையை தொடர்றது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் ஒர்க், இது எல்லாமே உங்களுக்கு டிப்ரெஷன், அடுத்து பாத்தீங்கன்னா நரம்பியல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், மூளை சார்ந்த சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல கண் சார்ந்த சில தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான சில உபாதைகள் வருவதற்கும் அதிலிருந்து நிவர்த்தி பெற நீங்க அதிகப்படியான மெடிடேஷன், தியான பயிற்சிகள், எக்ஸசைஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும் போது அதிலிருந்து நிவாரணம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. கடன் சார்ந்த சில தொந்தரவுகள் அதிகமாகும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்து ஏதாவது கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனுடைய நெருக்கடிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமே ஒழிய குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதை குறைக்கிறதுக்கு உண்டான சில வாய்ப்புகளை நோக்கி நீங்க பயணிச்சீங்க, அதாவது தொழில்முறை வாய்ப்புகளை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது அந்த கடன்களை நீங்க நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு அமைப்புகளும் உங்களை தேடி வரும். இப்போ நீங்க ஒரே இடத்துல, அதாவது உங்களுடைய இடத்துலயே நீங்க தொழில் செய்யும் போது அதற்குண்டான வளர்ச்சிகள் இருக்காது. நீங்க பிரயாணம் செய்து, இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால தொழில்முறை வாய்ப்புகளை தேடி நீங்க பிரயாணம் பண்ணும்போது அதிகப்படியான ஒரு அந்த கடன்களில் இருந்து நிவர்த்திகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து 7ஆம் இடத்திற்கு அந்த சுக்கிரன் வரும்போது அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அடுத்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க வேலை சார்ந்த சில தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாகவும், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த பொறுப்புகள்னால நீங்க எப்படியாவது இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வெளியில போயிடணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நோக்கி இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் தேடி வருது, ஒரு பதவிகள் தேடி வருது அப்படின்னா அந்த பதவிகளுக்கு உண்டான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க கண்டிப்பாக முடிக்கணும். அதுல இருந்து தவறும் பட்சத்தில் ஏதாவது வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக அரசாங்க உத்தியோகத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல உயர் பதவிகள், உயர்ந்த ஒரு வருமானங்கள், இது எல்லாமே இருக்கும். எல்லா துறைகளிலும் விருச்சிக ராசி பெண்கள் தான் அந்த உயர் பதவிகளை இந்த ஏப்ரல் மாதம் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா பெண்களினுடைய ஆளுமை அப்படின்றது இந்த ஏப்ரல் மாதத்துல அரசாங்கத்துல அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் இருக்குமா, அதுக்கப்புறம் போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த விருச்சிக ராசி பெண்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து அந்த அரசாங்கத்துல அடுத்தடுத்த பதவி உயர்வுகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும், அடுத்து தற்காலிகமாக வேலை செய்யற கூடியவர்களுக்கு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூல்ல எல்லாம் வேலை பாக்குறீங்க, அங்க டெம்பரவரி போஸ்டிங்ல இருக்கிறீங்க அரசாங்கத்துல அப்படின்னா அங்கெல்லாம் பெர்மனன்ட் வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.